இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுநாதர் சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். அப்பொழுது அலெக்சாண்டர் ரூபஸ் என்பவரின் தகப்பனும் சீரான் உரணமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவர் கிராமத்திலிருந்து வந்து அவ்வழியாக போகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை காட்டப்படுகிறார். சிந்தனை: சீமோனை பலவந்தமாய் அழைத்து போல என்னையும் ஆண்டவரின் அருள் பாவந்தமாய் இருக்கிறது. ஆண்டவருக்காக என் வாழ்வை அர்ப்பணம் செய்தால் என்ன? ஜெபம். இரக்கம் மிகுந்த இயேசுவே, உமது மீட்பின் சின்னமாகிய சிலுவையின் ஒரு சிறு பாகத்தை சீமோன் சுமக்க அனுமதித்தீரே. உமது பரிசுத்த மீட்பை மனிதருக்கு எடுத்துரைக்க ஆன்ம ஆவலையும் சேவை மனத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைய கடவுளாக. ஆமென். இரட்சக திருத்தாயா, இக்கோடிய வாதைப்பட யார் கண்டடாதிருப்பார்? இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வெரோனிக்கம்மாள் இயேசு திருமுகத்தை துடைக்கிறாள். இயேசுநாதர் தமது கண்களை வானத்தை நோக்கி எடுத்து வசனித்ததாவது: பிதாவே, உலகம் உண்டாகும் முன்னை உம்மிடத்தில் எனக்கிருந்த மகிமையால் இப்போது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தியருளும். நீர் உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனிதர்களுக்கும் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். சிந்தனை: சொல்லோனா வேதனை அனுபவிக்கும் நேரத்திலும் தன்னை தேற்ற வெரோனிக்கம்மாளை துணியில் தன் மகிமையின் சாயல் பதிய செய்கிறார். ஆண்டவர் தன் துன்ப நேரங்களிலும் இம்மகிமையின் மன்னரை தேடி போகிறனோ? ஜபம். மகிமையின் அரசரான இயேசுவே, வெரோனிக்கம்மாளுக்கு செய்தது போல சொந்த பாவங்களுக்காக அழும் எங்கள் இருதயங்களிலும் உமது மகிமை, சாந்தி, அன்பு, ஆறுதல் ஆகிய முத்திரைகள் பதிய செய்தருளும் சுவாமி. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவதாக. ஆமென். திருமகன் தூயதாய் உருகும் தாயை கண்டுள்ளம் கரையாதார் யாருண்டு? இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதே பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை நீக்கியது. இயேசுநாதர் 2ஆம் முறை கீழே விழுகிறார். வாசகம்: தாவீதரசரின் சங்கீதம் 129:1-3. சுவாமி, பாதாளத்தில் நின்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். சுவாமி, என் சத்தத்தை கேட்டருளும். ஆண்டவரே, நீர் எங்கள் பாவங்களை பாராட்டுகிறாயின் உமக்கு முன்பாக நிற்க வந்தவன் யார்? ஆண்டவரே. சிந்தனை: நமக்காக கீழே விழுந்து எழும்புகிறார் ஆண்டவர். எந்த பாவத்திலும் மீண்டும் மீண்டும் விழாமல் இருக்க முயற்சி எடுக்கிறேனா? பாவ சந்தர்ப்பங்களை இழக்குகிறேனா? எங்கள் பலமான இயேசுவே, பாவத்தில் அமிழ்ந்து பாதாள நரகம் நோக்கி நிற்கும் எங்களை பாரும். பலவீனர்களாகிய நாங்கள் ஒருபோதும் பாவத்தோடு சாகாமல் இருக்க எங்களுக்கு எப்பொழுதும் மனஸ்தாபத்தையும் ஞான உற்சாகத்தையும் கட்டளையிட்டருளும் சுவாமி. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவதாக. ஆமென். அன்புள்ள தன் திருமகன் துன்ப துயர அவஸ்தையுள் தன் ஜீவன் தர கண்டார். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது இரண்டாவது சவாலான மனசை கொண்டு உலகத்தை நீங்கள் ரட்சித்தீர். இயேசுநாதர் தமக்காக அழுகையிட்டு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். அப்பொழுதும் ஜனங்களும் அவருக்காக புலம்பி அடிக்கிற ஸ்திரீகளும் பெருகி கும்பலாய் அவரை பின் சென்று போனார்கள். இயேசுநாதரோ அவர்கள் பக்கமாய் திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்றார். சிந்தனை: கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி தியானித்துவிட்டு நான் மனதில்லாமல் முன் போலவே சிரிக்கலாமா? ஜெபம். பரிவும் பாசமும் நிறைந்த இயேசுவே, பாசாங்கு நிறைந்த எங்கள் பக்தியை நினைத்து நாங்கள் வெட்கப்படுகிறோம். எருசலேம் பெண்களுக்கு நீர் உரைத்ததை கேட்டு எங்கள் உற்றார் உறவினரின் பாவங்களுக்காக இதோ அழுகிறோம். எங்களுக்கு மன்னிப்பையும் ஆறுதலையும் தந்தரும் சுவாமி. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய இறைப்பாட்டியை அடைவதாக.